பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா என்ற இந்த மாபெரும் மக்கள் அமைப்பு இந்த தேசத்துடைய பாதுகாப்பிற்கான அமைப்பு. இந்த தேச மக்கள் ஒற்றுமையாக, இணக்கமாக, பன்மொழியுடன், பன் சமூகத்துடன் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதற்காக களமாடக்கூடிய இளைஞர்களையும் இளங்கிகளையும் கொண்ட ஒரு மாபெரும் சக்தி. பாசிஸ்டுகளுடைய கண்களில் விரலை வெட்டி ஆட்டக்கூடிய ஒரே ஆற்றல் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவிற்குத்தான் இந்த தேசத்தில் இருக்கின்றது. மறுக்க முடியாது. இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய மக்களை ஒன்றிணைக்கக்கூடிய, இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு மாபெரும் விடுதலை போராட்ட மக்களாக மாற்றக்கூடிய திறன் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவிற்கு இருக்கின்றது. அதனால்தான் அமித்ஷா பயப்படுகிறார். அதனால்தான் பாசத்திற்குரிய நம்மளுடைய தொப்புள் கொடி உறவு அருமை சகோதரர் நமது கவர்னர் பக்கத்தில் தான் இருக்கிறாரு, அவர் அச்சப்படுகின்றார். நீங்கள்லாம் அச்சப்பட தேவையில்லை. உங்களுக்கு தேவை என்றாலும் அரணாக பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா இருக்கும். கர்நாடகாவில் பிஜேபி தலைவர்களை அடக்கம் செய்வதற்கு ஆள் இல்லை. பிஜேபி குடும்பங்களை அடக்கம் செய்வதற்கு ஆள் இல்லை. யார் அடக்கினார்கள்? பிஜேபியும் சங் பரிவார்களும் எங்களை கருவறுப்பார்கள் என்று தெரிந்த அந்த குடும்பங்களை அடக்கம் செய்தது கர்நாடகாவில் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா, தமிழகத்திலும் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா, இந்திய தௌஹீத் ஜமாத் போன்ற இஸ்லாமிய அமைப்பு தான். நாங்கள் உங்களை மனிதர்களாகத்தான் பார்ப்போம். நீங்கள் நினைக்கக்கூடிய விஷங்கள் எப்படி எங்கள் மீது தூவ நினைத்தாலும் அதனை தகர்த்தெறியக்கூடிய தகுதி இஸ்லாமியர்களாகிய எங்களுக்கு இருக்கின்றது. ஆனால் பின்னாடி இருந்து முதுகுல நாங்கள் குத்த மாட்டோம். நேர்கோட்டில் சந்திப்போம், நேர்கோட்டிலே சண்டை செய்வோம். எங்களுக்கு எப்படி சண்டை செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தவர் எங்களுடைய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். யாரை பார்த்து தேச துரோகின்னு சொல்றீங்க? யாரை பார்த்து தேசத்திற்கு விரோதிகள் என்று சொல்கின்றீர்கள்? இந்த தேசத்தை பாதுகாத்தவர்கள் நாங்கள். இந்த தேசத்திற்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தவர்கள் எங்கள் தாத்தாக்களும் எங்களுடைய முற்பாட்டன்களும். நீங்கள் தான் தேச துரோகிகள். இந்த தேசத்தை சங் பரிவார்கள் இனத்தால், மொழியால், ஜாதியால், மாநிலங்களால் பிரிக்க நினைத்து ஒரே சங் சிந்தனையோடு தான் எல்லோரும் இருக்க வேண்டும் என்று இந்த தேசத்துடைய அடிப்படையே, இந்த தேசத்துடைய மூளையே, இந்த தேசத்துடைய இதயத்தையே சுக்கு நூறாக்க நினைப்பது யார் என்றால் சங் பரிவார்கள் தான். நாங்களா தேச துரோகிகள்? யார் இந்த தேசத்தை கட்டமைத்தார்கள்? சிவகங்கை சீமை முழுமையாக வெள்ளையர் கையில் போனதே, ராமநாதபுரம் முழுமையாக வெள்ளையர் கையில் போனதே, திப்பு சுல்தானும் அவருடைய தந்தை ஹைதர் அலியும் 5000 படை வீரர்களை கொடுத்து வீரமங்கை வேலு நாச்சியாருக்கு கொடுத்து அவரை தயார் பண்ணி, வேலு நாச்சியாருடைய படைக்கு தளபதியாக ஹைதர் அலி யாரை கொடுத்தார் தெரியுமா? தன்னுடைய மருமகனை கொடுத்தார். தன்னுடைய மருமகனை தளபதியாக கொடுத்து சிவகங்கையையும் ராமநாதபுரத்தையும் மீட்டார் என்றால் இந்த தேசத்தை மீட்டது நாங்கள் அல்லவா? வட இந்தியாவில் பல்லாயிரக்கணக்கான உலமாக்கள் தங்களுடைய உயிர்களை நீர்த்தார்களே, யாரை பார்த்து தேச துரோகி என்று சொல்கின்றீர்கள்? எங்களுடைய இரத்தத்தில், எங்களுடைய உயிரில் கட்டமைக்கப்பட்டதுதான் இந்த தேசம். இந்த தேசத்துடைய எல்லையுடைய ஒரு மண்ணை கூட ஒரு முஸ்லிமும் விட்டு கொடுக்க மாட்டார். இந்திய ராணுவம் தயார் என்று சொன்னால், இந்திய அரசாங்கம் தயார் என்று சொன்னால் ஒரு முஸ்லிம் ரெஜிமெண்டை ஆரம்பியுங்கள். அந்த முஸ்லிம் ரெஜிமெண்டில் இந்திய தௌஹீத் ஜமாத்தும் பாப்புலர் ஃப்ரண்டும் இருந்து இந்த தேசத்தை காக்கும். இந்த தேசத்தினுடைய அனைத்து முஸ்லிம்களும் இந்த தேசத்துடைய மண்ணை காப்பார்கள். தேசத்தை நேசிக்காத, தேசத்தை விரோதிக்கக்கூடிய நீங்கள் எங்களை பார்த்து தேச துரோகிகள், தேச விரோதிகள் என்று சொல்வதற்கு எந்தவித அதிகாரமும் உங்களுக்கு இல்லை. இந்த தேசத்தை காட்டி கொடுத்தவர்கள்
சங்கிகளே, மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுக்க எங்களுக்கு தெரியாது, தெரியுமா? சொல்லுங்க. கொடுக்க மாட்டோம், வீர மரணம் அடைவோம், ஜிஹாத் ஷஹீதாகுவோம், தவிர ஒருபோதும் இந்த தேசத்தை நாங்கள் காட்டி கொடுக்கவும் மாட்டோம், மன்னிப்பு கடிதமும் கொடுக்க மாட்டோம். நாங்கள் எல்லாம் யார்? இந்த எல்லையை காத்த எல்லை காந்திகளுடைய பேரன்கள், அபுல் கலாம் ஆசாத்துடைய பேரர்கள். இன்று நீங்கள் ஐஐடியிலும் ஐஐஎம்மிலும் இருந்து கொண்டிருக்கின்றீர்களே, கற்றுக்கொண்டிருக்கின்றீர்களே. இந்த ஐஐடி ஐஐஎம்ஐ அனைத்தையுமே கட்டமைத்தது இந்த நாட்டுடைய முதல் கல்வி மந்திரியாக இருக்கக்கூடிய அபுல் கலாம் ஆசாத். இந்த தேசத்தை வியக்க வைத்தது, இந்த தேசத்தை பார்த்து ஆச்சரியப்பட வைத்தது, இந்த தேசத்திற்கு ஒரு தில்லு ஒரு திமிர் இருக்கின்றது என்று காட்டியது யார்? ராமேஸ்வர தமிழன். உங்களுக்கு விஞ்ஞானத்தை கற்றுக் கொடுத்தவன் அபுல் கலாம், மறைந்த இந்திய ஜனாதிபதி. அப்ப இந்த தேசத்தினுடைய அனைத்து தியாகங்களையும் அனைத்து கட்டமைப்பையும் நாங்கள் தான் அமைத்தோம். இந்த தேசத்தில் எல்லா விதத்திலும் உரிமை இருக்கின்றது. ஆனால் அன்பு சொந்தங்களே, அன்பு சகோதரர்களே, இந்த முஸ்லிம் சமுதாயத்தை பதட்டத்திலேயே வைத்திருக்க வேண்டும் என்று சங் பரிவார்கள் நினைக்கின்றார்கள். ஒரு விதமான அச்சத்தில், ஒரு விதமான பயத்தில் நுபூர் சர்மாமோடு ஏதாவது ஒரு வார்த்தையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சேற்றை தூக்கி எறியக்கூடிய வார்த்தைகளை சொல்லும்போது இந்த சமுதாயம் அப்படியே கொதிக்கும், இந்த சமுதாயம் அப்படியே பாயிலாகும், இந்த சமுதாயம் அப்படியே வெறிக்கும், உணர்ச்சி கொந்தளிப்பில் இவர்கள் திரள்வார்கள் என்று நினைக்கின்றார்கள். தயவு செய்து அருமை சொந்தங்களே, அருமை சகோதரர்களே, புத்தி கூர்மையோடு செயல்பட வேண்டும். எப்படி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கமா நகரத்தில் புத்தி கூர்மையோடு செயல்பட்டார்களோ, எப்படி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா நகரத்தில் புத்தி கூர்மையோடு மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜியை வகுத்தார்களோ, அப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜியை வகுக்க வேண்டும். பதட்டத்தை காட்டி அச்சத்தை ஏற்படுத்தி இந்த சமுதாயத்தை பழி வாங்கலாம் என்று நினைக்கின்றார்கள். ஒருபோதும் இந்த சமுதாயம் அச்சப்படக்கூடாது, பயப்படக்கூடாது, துணிந்து நிற்க வேண்டும். இதற்கு மிகப்பெரிய உதாரணம், மிகப்பெரிய வரலாற்று உதாரணம் நம்மில் இருக்கின்றது. அருமை தோழர்களே, அருமை சகோதரர்களே, அருமை சகோதரிகளே, மக்கமா நகரத்தில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி தனி ஒரு மனிதனாக இருந்து லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற சங்கநாதத்தை கட்டமைத்தார்கள். அவர்களை எடுத்து நின்றது யார்? இன்று இருக்கக்கூடிய நரேந்திர மோடி போன்று, இன்று இருக்கக்கூடிய அமித்ஷா போன்ற தலைவர்கள், இன்று இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சாமியார் வேஷமிட்டு இருக்கக்கூடிய ஆசாமி போன்ற நபர்கள், அம்பானிகளும் அதானிகளும் முழுக்க முழுக்க கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கருவறுக்க வேண்டும், அழிக்க வேண்டும் என்று இருந்தார்களே. ஒரே மனிதனாக, ஒற்றை மனிதனாக லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற சங்கதானத்தை வைத்து எப்படி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தித்தார்கள், அப்படி இவர்களை இனங்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை விடையா இன்னைக்கு நமக்கு எதிரிகள் இருக்கின்றார்கள். ஏறக்குறைய 30 கோடி முஸ்லிம்கள் இன்று இருக்கின்றோம். உலக அளவில் பார்த்தோம் என்றால் 200 கோடிக்கு மேல் இஸ்லாமியர்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். அன்று ஒற்றை மனிதராக எப்படி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்களை எதிர்கொண்டார்கள், எப்படி சங்கிகளுடைய சதி திட்டம் இருக்கின்றதோ அப்படித்தான் குறைசிகளுடைய சதி திட்டம் இருந்தது. எப்படி சங்கிகள் ஒற்றையாட்சி, ஒற்றை மொழி, ஒற்றை நாடு, ஒற்றை பண்பாடு என்று இருந்தார்களோ அப்படித்தான் அன்று குறைசிகளும் அங்கு இருந்தார்கள். நாங்கள் தான் மேலானவர்கள், எங்களுக்கு கீழாகத்தான் அனைவரும் என்று இருந்தார்கள். நாங்கள் வணங்கக்கூடிய தெய்வத்தை தான் வணங்க வேண்டும். இன்றும் சங்கிகள் அப்படித்தானே சொல்கின்றார்கள். அப்ப முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி குறைசிகளை தன்வசப்படுத்தினார்களோ, எப்படி மக்கத்து காஃபிர்களை ஒன்றுமில்லாமல் பண்ணினார்களோ, அப்படி உத்வேகத்துடன் ஒரு மாபெரும் ஸ்ட்ராட்டஜியுடன் இந்த சங்கிகளை நாம் எதிர்கொள்வோம். கண்டிப்பாக இந்த தேசத்துடைய
தியாகிகள், இந்த தேசத்திற்காக உயிரை கொடுக்கக்கூடியவர்கள் நாம் தான் என்று கூறிக்கொண்டு முடித்துக் கொள்கின்றேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.